Hi guys, நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் பேக்கிங் வீடியோ வந்து லாங் வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அஸ்மா வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுட்டு இருந்தா. என்ன லிஸ்ட்டு காமி அப்படின்னு சொன்னால் ஸ்நாக்ஸ் லிஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னால், ஸ்நாக்ஸ்க்கு ஒரு லிஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படித்து பார்த்தேன். எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. எதுக்கு இந்த லிஸ்ட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வந்து மளிகை சாமான் லிஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் எழுத சொன்னாருங்க. எழுத சொன்னால் இந்த பசங்க வந்து ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்காங்க. எப்போவுமே இப்படி தாங்க மந்த் வந்து மளிகை சாமான் லிஸ்ட் எழுதும்போது இவங்க ஒரு லிஸ்ட் எழுதுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸ் கூட வாங்கிட்டு வந்தாச்சுங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். என்ன ஒரு விஷயம்னா, எதுவுமே மிஸ் ஆகாது. எக்ஸ்ட்ரா கூட இருக்கும், ஆனால் எதுவுமே மிஸ் ஆகாது. அதில் இருக்கிறது கரெக்டாக வாங்கிட்டு வந்துருவாங்க. எங்களுக்குலாம் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ₹1 ₹2 மேலே கொடுக்க மாட்டாங்க. அதுலேயே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வரும். அப்போது 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் கண்டிப்பாக. சின்ன சின்ன கேண்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது குட்டி குட்டியாக இருக்கும். 5 பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுவே ₹1 வாங்கினா நிறைய கொடுப்பாங்க. அதுவே நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1 ₹2 இல்லைன்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுக்குறாங்க. அந்த சாக்லேட் கூட பார்த்தீங்கன்னா சின்னதாகவே இருக்குது. ஒரு சில சமயத்தில் ₹5 சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு கூட வேறு எதனா கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணுறது, ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. அதனால் சைலண்ட்டாக வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த ஓரியோ பிஸ்கெட் எதுக்கு வாங்கிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜூஸ் போட்டு கொடுத்தே ஆகணுங்க. அதுக்காக தான் வாங்கிட்டு வராங்க. இந்த ஐஸ் பாருங்கள், இது நான் ஐஸ்ன்னு நினைக்கலங்க, ஏதோ சாக்லேட் போல் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அருண் அப்படின்னு இருக்கிறப்போ தான் என்னது இது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு ஐஸாக சூப்பராக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்லாம் சாப்பிடுவோம் பாருங்கள். அப்போ லைட்டாக மெல்ட்டாக ஒரு ஸ்டேஜில் சாப்பிடுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த டேஸ்ட். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கே அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ பசங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்காகவே அவங்க என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாலும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி பேக்லலாம் ஐஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. என்ன வந்து ஒரு பேட் ஹேபிட்னா, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருவாங்க. எல்லாமே பிரித்து வச்சுருவாங்க. திருப்பியும் நான் அதை எடுத்து பேக் பண்ணி வைக்கிற வரைக்கும் ரொம்பவே கஷ்டமாக போயிடும். டெய்லி ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. எல்லாமே வந்து எல்லாத்துலேயுமே ஆசை, எல்லாமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே ஒரே டைமில் சாப்பிட முடியாது. அது சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நானும் எல்லாமே கொடுத்துருவேன். சரி சாப்பிடுங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன். இந்த ஜெல்லியில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு கலர் வந்து ஒரு ஃப்ளேவராக இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து நான் செஞ்ச மோமோஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க. இது வந்து ஒரு பிளேட்டே வந்து வெளியே வந்து ₹90 அப்படின்னு சொல்கிறாங்க. நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே செஞ்சது தான். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. சட்னி கூட நானே ப்ரிப்பேர் பண்ணேன். சட்னியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. என்னடா இது ஸ்நாக்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஆன்சர் ஷீட் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் வந்து ஸ்கூல் போயிருந்தேன். ஸ்கூல்லேருந்து முதல் நாள் வந்து மெசேஜ் வந்திருந்தது, நாளைக்கு வந்து ஆன்சர் ஷீட்லாம் காமிக்கிறோம், வந்து பார்த்துட்டு போங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு தாங்க போயிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரயானுடைய ஆன்சர் ஷீட் தான். அதுதான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். நல்ல மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன் ரயான். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கான். அஸ்மா கூட நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. நான் வெறும் வந்து ஃபோட்டோஸ் தான் பிடிச்சிருந்தேன். அதனால தான் நான் இதில் ஆட் பண்ணல. வீடியோ பிடிச்சது வந்து ரயான் மட்டும் தான் வீடியோ பிடிச்சிருந்தேன். ஏன்னா ஆன்சர் ஷீட் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் மிஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரயானுக்கு. அதனால தான் வீடியோ வந்து நல்லா எடுக்க முடிஞ்சுது. அதனால் இது மட்டும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரயான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஹோம்ஒர்க்ஸ் எதனா கொடுத்தா மிஸ் எதனா படிச்சுட்டு வர சொன்னால் கண்டிப்பாக அதை படிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. நானே எதனா ஒரு வேலையில் இருந்தால் கூட விட மாட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் சொல்லியே கொடுத்தா அவனும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவான். அந்த மாதிரி வந்து அவனே இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பான். அஸ்மாவுக்கு வந்து சொல்லவே வேணாம், அதெல்லாம் என்னை டென்ஷனே பண்ண மாட்டாங்க. அவளே எடுத்து எல்லாமே படிச்சுப்பா. என்னை வந்து தொல்லையே பண்ண மாட்டா. எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக இருப்பா. அவள் படிக்கிற விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, குட் ஹேபிட்ஸ்லேயும் 2 பேருமே வந்து சூப்பர் தான். அதெல்லாம் வந்து எதுவுமே தொல்லை பண்ண மாட்டாங்க. நல்ல பசங்க தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு ரிட்டன் வந்திருக்கு, ஃபுல்லாக டேமேஜ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க இது. இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இது ரிட்டன் போட்டவங்க வந்து எப்படி அனுப்பியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். எப்படி ஒரு குப்பை மாதிரி ஒரு கோணி பையில் கட்டுற மாதிரி கட்டி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து பாக்ஸ் ஐட்டம். ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்து பாக்ஸில் தாங்க வரும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜார் தான். ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம், டைனிங் டேபிளில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மல்டிபர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கேண்டீஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் டைமில், டீ டைம்லலாம் வச்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஜார் தாங்க இது. இதில் வந்து 4 கண்டெய்னர்ஸ் வரும், 4 ஸ்பூன்ஸ் வரும். இது வந்து பாக்ஸில் தான் நான் பேக் பண்ணி அனுப்பிச்சிருப்பேன். இன்னும் சேஃப்டியாகவே நான் அனுப்பிச்சிருப்பேன். நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு குவான்டிட்டி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அவங்க வந்து 2 குவான்டிட்டி போட்டிருந்தாங்க. நானும் 2 தான் அனுப்பிச்சிருந்தேன். இது 2மே டேமேஜ் தான். எனக்கு இது 2மே லாஸ் தான். இப்போ எதுவுமே பண்ண முடியாது. இதுலேருந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற பொருள் பிடிக்கலன்னா, இல்லை சைஸ் சரியில்லையோ இல்லை கலர் சரியில்லையோ, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம்.
அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வந்து எவ்வளோ சேஃப்டியாக அனுப்புகிறாங்களோ அதில் அவ்வளோ முடியலனாலும் அதில் பாதியாவது அனுப்ப ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு வேஸ்ட்டு தான், எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த கேப்லாம் கூட உடஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது அப்படியே நான் எடுத்து வச்சிட வேண்டியதான், எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் நல்லா இருந்தாவே வந்து ரிட்டன் வந்தால் வந்து பொருள் நான் திருப்பியும் வந்து வேறு எந்த கஸ்டமருக்கும் வந்து அனுப்ப மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த டேமேஜான பொருள் நான் யாருக்கு கொடுப்பேன்? யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இதை எடுத்து அப்படியே தான் வச்சிருவேன். அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்கள தாங்க சொல்கிறேன், எல்லாரையுமே நான் சொல்லலை. இந்த மாதிரி அனுப்பாதீங்க, கொஞ்சம் வந்து சேஃப்டியாக அனுப்பிவிடுங்க. அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னா அது லாஸ் தானேங்க. எல்லாருமே வந்து காசு கொடுத்து தான் பொருள் வாங்குகிறோம், யாருக்குமே வந்து சும்மா கொடுக்கறதில்ல. ஒரு பொருளுக்குமே வந்து ஷிப்பிங் சார்ஜ் எங்களுக்கு பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் முதலே வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஆமாங்க, நான் ஒரு பொருள் போட்டாலும் வந்து எனக்கு 40 ருபீஸ் தான், 2 பொருள் போட்டாலும் எனக்கு 80 ருபீஸ் தான். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் பிடிப்பாங்க. இந்த 2 பொருளுக்குமே வந்து எனக்கு 80 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் ஆகுது. அப்போ பொருளோடு சேர்த்து எனக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து அந்த ரிட்டன் பார்த்த உடனே வந்து நான் ஓப்பனே பண்ணல. எனக்கு தெரிஞ்சிடுச்சு எப்படியும் வந்து இதில் ஏதோ டேமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா மனசே வரலைங்க, ஒரு 2 டேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கே மனசு வரல. பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணாமே வச்சுருந்தேன். சரி வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம், பார்க்கலாம் என்னதான் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் நினச்ச மாதிரியே வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கு. மனசே சரியில்லைங்க. 1 வீக் வரைக்கும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அந்த பொருள் பார்க்கும்போதெல்லாம் வந்து இப்போ கூட எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். சரி என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. சில டைம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும். இதெல்லாம் பார்க்குறது தாங்க பிஸ்னஸ்ஸு. கண்டிப்பாக வந்து எந்த பிஸ்னஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே வந்து பேக் எடுக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதனால் வந்து நீங்களும் வந்து பிஸ்னஸில் மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க, லைஃப்லேயும் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். கண்டிப்பாக வந்து நம்ம மனசில் வந்து அதை நம்ம வச்சுக்கணும். என்ன நடந்தாலும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக வந்து நம்ம எது வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம். சரி வாங்க, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க, அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் நியூவாக ஒரு யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து YT ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா 90 டேஸில் வந்து ஷார்ட்ஸில் வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். இது வந்து யூடியூபோட ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். இது எடுத்தால் தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து போக முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாருனா இருப்பாங்கல்ல, அவங்க ஃபோன்லலாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது நான் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக நீங்களே செஞ்சிருவீங்க. அது வந்து நான் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் பண்ணி சப்ஸ்கிரைப் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் சொல்கிறேன். நம்ம சேனல் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியணும். அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா வந்து அவங்க பார்க்கும்போது வேறு யாருக்காவது நம்ம வீடியோஸ் வந்து யூடியூப் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணிவிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க, கண்டிப்பாக ஆவாங்க. அப்படியே இன்க்ரீஸ் ஆக மாட்டேன்றாங்க, அதுக்கு என்ன தான் பண்ணணும்? ரொம்ப வருஷம் ஆகுது யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா வந்து லாங் வீடியோஸ் விட உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய போட ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் தான் போடுறோமே, அதனால் லாங் வீடியோஸ்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடவே கூடாது. ஏன்னா வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஏறவே ஏறாதுங்க, லாங் வீடியோஸில் தான் ஏறுமே. அதனால் நான் ஷார்ட்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா, முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் சொல்கிறேன். நீங்கள் 1K வந்து ஷார்ட்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தானாகவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமாக நமக்கு வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக வேணும். அதனால் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கு வந்து 60 செகண்ட்ஸ், அதாவது 1 மினிட் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் கிட்ட ஷார்ட்ஸ் நீங்கள் போடலாம், அதாவது லாங் ஷார்ட்ஸ் நீங்கள் போடலாம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பெருசாக இருந்தாலும் வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணி போட்டு நீங்கள் 3 மினிட்ஸ்க்குள்ளே ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் போட வேணாம். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போடுங்க. நீங்கள் வந்து டெய்லி செய்கிற ஒர்க்கோ இல்லைனா வந்து ரீல்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி எதனா ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. நிறைய பேர் வந்து விரும்பி பார்ப்பாங்க. அதுவுமே வந்து டெய்லி போடுற மாதிரி பாருங்கள். ஒரு நாள் போட்டுட்டு இன்னொரு நாள் விட்டுறது அந்த மாதிரிலாம் வேணாம். அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துருக்கிற சப்ஸ்கிரைபர் கூட வந்து குறையிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் எந்த டைமிங் நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்களோ அது வந்து ரெகுலராக போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எத்தனை ஷார்ட்ஸ் வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக போடாதீங்க. ஒரு 3-4 ஷார்ட்ஸ் போடுங்க ஒரு நாளைக்கு, அதுவே அதிகம் தான். இல்லைனா 1-2 ஷார்ட் கூட போட்டு விட்டுருங்க. ஏன்னா நிறைய நம்ம போடும்போது நம்ம
நம்ம வீடியோஸ் வந்து யூடியூப் சேனல் ரெக்கமெண்ட் பண்ணாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு வந்து 1-2 ஷார்ட்ஸ் போட்டாவே போதும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் நீங்கள் எந்த டைம் போடுறீங்களோ அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் கண்டென்ட் வந்து மாற்றி போடாதீங்க, ஒரே கண்டென்ட்டாக போடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் கண்டென்ட் திடீர்னு மாற்றிட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும், அப்புறம் பார்க்க மாட்டாங்க, தள்ளி விட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து ஒரே கண்டென்ட்டில் வந்து நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.